இந்த சம்மரை இன்னும் சந்தோஷமாக்க ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர்மைட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வெல்கம் டு த கமெண்ட் ஷோ. நிறைய கேள்விகள் வந்திருக்குது. நமஸ்தே ஜி. நமஸ்தே ஜி. என்ன ஜி, இன்னும் ஜி மோட்ல இருக்கீங்களா ஜி? சரி, ஓகே. கேள்விகள் நிறைய வந்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, முதல் கேள்வியே பிரதமர் இப்படி பேசலாமான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பேசியிருக்காங்க. என்னன்னா, பாகிஸ்தானுக்கு வளையல் நாங்கள் அணிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. இப்படி ஒரு பிரதமர் பேசலாமா அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. பேசக்கூடாது தான் மன்சூர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு இந்த விஷயத்தில் அப்படின்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு பிரச்சார கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள மக்களே இந்தியாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவோட சேரணும்னு நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வளர்ச்சியை மோடி கொண்டு வந்துட்டுருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சேர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியாவோட. இதுக்கு ஜம்மு காஷ்மீரில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சியோட தலைவர் ஃபரூக் அப்துல்லா ஒரு பதில் சொன்னார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த மாதிரி சொல்கிறாரு, நம்ம சேர்க்குறதுனா சேர்த்துடலாம், சேர்த்துருங்க, அதை யாரும் இப்போ தடுக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே பாகிஸ்தான் கையில் வளையல் மாட்டிக்கிட்டு இல்லை, அவங்க கையில் வெடிகுண்டுகள் இருக்குது, அது நம்ம மேலே வீசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அணுகுண்டு இருக்குங்கிறத குறிப்பிட்டு. ஆமாம், அது சொல்லியிருந்தாரா. இதில் அவரே ஃபரூக் அப்துல்லாவே ரொம்ப கீழே இறங்கி தான் பேசியிருந்தாரு. அவங்க கையில் வளையல் மாட்டிக்கிட்டு இல்லை அப்படின்னா, அவங்க கையில் வெடிகுண்டு இருக்குது அப்படின்னா, வளையல் பெண்களை குறிக்கிறதாகவும், அவங்க அப்படி கிடையாது, அவங்க வீரமானவங்க, அவங்ககிட்ட குண்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான பேச்சு தான் ஃபரூக் அப்துல்லாவோடதே. அதுக்கு பிரதமர் மோடி பதில் சொல்கிறேன்னு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட வளையல் இல்லை அப்படின்னா அதை நாங்கள் மாட்டி விடுவோம். ஃபரூக் அப்துல்லா சொல்கிறாரு, வளையல் இல்லைன்னு நாங்கள் வேணால் மாட்டி விட்றோம், அவங்கக்கிட்ட உணவு இல்லை, தானியங்கள் இல்லைன்னு தான் நினச்சோம், வளையலும் இல்லை போல், நாங்கள் தயாராக இருக்கோம் மாட்டி விட அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது பெண்ணியவாதிகள் கிட்ட ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பெண்ணியவாதிகள்கிட்ட மட்டுமா கோவத்தை ஏற்படுத்தணும், காமனா எல்லாருக்குமே கோவம் தான் வரும். இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு எதிர்கட்சிகள் எல்லா விஷயத்துக்கும் கொந்தளிச்சாங்க. இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க இவங்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஒருத்தர் கூட வாயை திறக்கலங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அங்க உள்ள ஃபரூக் அப்துல்லாவே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு கொடுமையான விஷயம் தான், அரசியல்வாதிகள் இப்படி டீல் பண்றது. ஒரு பக்கம் பெண்கள் முன்னேற்றம், நாரி சக்தி அப்படின்லாம் பிரதமர் மோடி பேசுறாரு, திட்டங்கள்லாம் கொண்டு வராரு. மான் கி பாத்ல பெண்களோட முன்னேற்றம் தான் நமக்கு நாட்டோட முன்னேற்றம்லாம் பேசுறாங்க. ஆனா பொது வெளியில பேசும்போது ஒரு பெண் வெறுப்பு, அதே நேரத்தில் ஆண் ஆதிக்கம், இது ரெண்டும் கலந்த ஒரு மனநிலையில தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பெண்கள் முன்னேற்றத்துக்கு தான் இங்க கொண்டு வந்தோம்ல, கட்டணம் இல்லா பேருந்து, அதுவே மாசுபாடாகுது, எதுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்டெரக்டா சொல்லியிருந்தாரு. பெண்கள் முன்னேறக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல இன்டெரக்டா தான் ஒளிஞ்சிருக்கு. அதுலேயே நாரி சக்திங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இருந்தது. இவங்க சொல்லுக்கும் செயல்பாடுக்குமான டிஃபரன்ஸுங்கிறது மலைக்கும் அடுவுக்குமானதான் இருக்கு. ஆமா, இது என்னன்னா, நம்ம இது பிரதமர் அப்படி இப்படின்லாம் பிரிச்சு பார்க்காம எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. இதுல அமைதியா இருக்கிறதுமே அவர் சொன்ன கருத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஃபரூக் அப்துல்லாவும் அதை தான் பேசுறாரு, பெண்கள்னா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம காலங்காலமா இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ புடவை வாங்கி கட்டிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கிட்ட போய் சொல்றத அது ஏதோ கீழ்த்தர மாதிரி, பெண்கள்னா ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க உள்ள சமூகம் வளர்ந்து அது ஒரு பொது புத்தி. ஆமா, அந்த பொது புத்தியே ஒரு பிரதமர் பேசலாமா அப்படிங்கிறது தான் அவர் கேட்டிருந்த கேள்வி. நிச்சயமா பேசியிருக்க கூடாது. அவர் பேசிட்டாரு, அதுக்கு எதிர்வினை கூட ஆற்ற இங்கே ஆள் இல்லைங்கிறதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் நம்ம அவள் விகடன் டீம்லேருந்து அதை பற்றி ஒரு கட்டுரை கண்டனப்பதிவோட எழுதியிருக்காங்க டீட்டெயிலாகவே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் பிரதமர் தான் இதை முதல் முறையாக பேசுகிறாரா இல்லை ஃபரூக் அப்துல்லா தான் பேசுகிறாரானா இல்லை, இது அரசியலில் ஒரு பெரிய டாப்பிக்காகவே இருந்திருக்கு இந்த வளையல் அந்த மாதிரியான விஷயங்கள். என்னென்னா 2013 ஸ்மிருதி இரானி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. என்னென்னா அப்போ பிரதமர் மன்மோகன் சிங் அவர் தான் பிரதமராக இருந்தார். அந்த டைமில் ஒரு அட்டாக் நடந்தது தீவிரவாதிகளால், நம்ம படை வீரர்கள் சில பேர் உயிரிழந்தாங்க. அந்த டைமில் அவங்க சொன்னது என்னென்னா, நான் வளையல் வாங்கி அனுப்புவேன் மன்மோகன் சிங்க்கு, அந்த அளவு கையாளாகத்தனமாக இருக்காருன்னு ஒரு பெண்ணே பேசியிருந்தாங்க. அப்படி பெண்ணுன்னா ஒரு கீழானவங்கிறது, ஒரு பெண்ணே பேசுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அவங்க யாருன்னா, ஸ்மிருதி இரானி யாருன்னா பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்காங்க. சரி, அவங்க அப்படி பேசி அதனாலதான் கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி, என்னோட எண்ண ஓட்டத்தில் மாதிரி உங்களோட எண்ண ஓட்டமும் இருக்கு, அப்போ உங்களுக்கு தான் அந்த போஸ்ட் அப்பாயிண்டட். சரி, அப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா இவருக்கு வருமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா கபில் சிபல் அவர் கொஞ்ச நாள் காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் இப்போ வெளியே இருந்தாலும் இந்தியா கூட்டணி தான் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. அவர் 2017 என்ன பேசியிருக்காருன்னா,
ஜம்மு காஷ்மீர்ல நடந்த அந்த மோதல்ல நம்மளோட வீரர்கள் வந்து உயிரிழந்தப்ப ஸ்மிருதி இரானிக்கு பதிலடி கொடுக்கறதா நினைச்சிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை தான் அவரும் பேசியிருந்தாரு. அப்போ சொன்னீங்களே மன்மோகன் சிங் அனுப்புவேன்னு, இப்போ பிரதமர் மோடிக்கு வளையல் அனுப்புவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இது வந்து ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டா நாடு எங்க போகும் அப்படிங்கிற. என்னன்னா கபில் சிபில் தான் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துல தேர்வு பெற்றிருக்காரு. முதலமைச்சர் எல்லாருமே வாழ்த்தலர் சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தாக்குதல்ல ஒரு வீரர் உயிரிழந்தாரு. அவரோட மனைவி வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அவருக்கு வந்து 56 இன்ச்சுன்னு சொல்றாரு பிரதமர் மோடி. அவருக்கு 56 இன்ச்சில் ஒரு பிரேசியர் வாங்கி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட மனநிலை இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது. பட் இதுல இருந்து மாறி வரணும், நம்ம மேலே வரணும், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. இன்னொன்று அரசியல்வாதிகள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டிலே அதிகம், இந்தியாவிலேயும் அதிகம். ஆனா யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள பத்தியே வந்து மட்டமா பேசுறது ஏத்துக்கவே வந்து முடியாது. இன்னும் சொல்ல போனா இயற்கையிலேயே அவங்கள வந்து காப்பாத்திக்கிற திறமை ஆண்களோட பெண்களுக்கு தான் நிறைய வந்து இருக்கு, இயற்கையாவே கொடுக்கப்பட்டிருக்காது. வெங்கடேஸ்வரன் நேர் உள்ளிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ICMR ரிப்போர்ட்டை பத்தி பேசுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது காரணம் என்ன, 2 ரிப்போர்ட் வந்து போன வாரத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. அது முக்கியமான பேச வேண்டிய ஒரு ரிப்போர்ட் அது. ஏன்னா நம்ம உயிர் வாழணும்னா உணவும் குடித நீரும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பத்தின ரிப்போர்ட் தான் அதுல சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து டயட் கைட்லைன்ஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் சர்க்கரை அளவு ஒருத்தர் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 18 வயசு தாண்டினவங்க 20லேருந்து 25 கிராம் தான் உடலுக்கு தினசரி சர்க்கரை அளவே தேவையாம். ஆனால் நம்ம கண்ணாப்பினான்னு எல்லாத்துலேயும் சர்க்கரையை போட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து ஆடட் சுகர் உள்ளிட்ட நிறையா வந்து நமக்கு உடல்ல நோய் ஏற்படுத்துறதுக்கான இதுதான் இருக்கு. நிறைய பேர் புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்ததுனால ஆரோக்கியமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. அது எந்த வகையும் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உணவு முறையில் எடுத்துக்கலாம் புரோட்டீனை, அதே செயற்கையான முறையில் அந்த பொடியா கலந்து எடுத்துக்கிறாங்களா அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுன்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் ஆயிலை தவிர்க்கணும், இது காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், ஆயிலை தவிர்க்கணும், ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த டயட்ரி கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் NIN. அடுத்து வந்து ICMR ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா, எந்தெந்த பாத்திரத்தெல்லாம் சமைக்கணும் சமைக்கக்கூடாது, எந்தெந்த பாத்திரத்துல சேமிச்சு வைக்கணுங்கிற அளவுக்கு டீட்டெயில் வந்து போயிருக்காங்க. முக்கியமாக நம்ம சட்னி சாம்பார்லாம் செஞ்சோம்னா அலுமினியம் பாத்திரம், இரும்பு பாத்திரம், அப்புறம் வந்து பிராஸு, அப்புறம் வந்து காப்பர் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவோம்ல, அதில் எதையுமே வைக்கக்கூடாதான். அது எதுல வச்சாலுமே அது வந்து கெடுதல் தானே உடம்புக்கு, அதை வச்சு சாப்பிட்டாலே கெடுதல் தாங்கிறாங்களாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மட்டும்தான் நம்ம வந்து சமைச்ச உணவுகளை வச்சுட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி எந்த பாத்திரத்துல நல்லா சமைக்கலாம்னா மண் பாத்திரத்துல சமைச்சா மட்டும்தான் உடலுக்கு எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் இப்ப என்னன்னா அந்த நான்ஸ்டிக் பேனை வந்து யூஸ் பண்றாங்க. நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது ICMRல சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நீங்க நான்ஸ்டிக் பேனை டக்குன்னு வச்சோன்னே ஹீட் ஆகிறப்ப, உடனடியாக ஹீட் அதிகமாகிறப்ப அதுல இருந்து நிறைய வந்து டாக்ஸிக்கான பொருட்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அதுல நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த டாக்ஸிக் வயிற்றுக்குள்ளேயும் போய் பெரிய நாளடைவுல பெரிய பிரச்சனை கொண்டு போய் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த நான்ஸ்டிக் வந்து 170 டிகிரிக்கு மேல போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. இதே மண் பாண்டுகளை நம்ம வந்து சமைச்சோம்னா எல்லா பக்கமும் ஒரே அளவுல வந்து வெப்பம் வந்து பரவும், அது வந்து நல்லாவும் இருக்கும், உடலுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. முன்னாடி அப்படிதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மண் சட்டியில மீன் குழம்பு வச்சா சமையல் என்னப்பா மண் சட்டியில எல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு வந்து அலுமினிய பாத்திரம் அது பண்ணி இது பண்ணி கடைசியில கெடுதல்ல தான் போய் அதை போய் நிக்குதுங்கிறாங்க ICMR. இதுல என்னன்னா அந்த கிரானைட் கல்ல நிறைய பாத்திரங்கள்லாம் வருதான், அதுல சேமிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுல ஹெல்த்தி அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. கிரானைட் கல்லையா? இல்ல அது ரொம்ப வெயிட்டா இருந்தது முன்னாடி, இப்பெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் நிறைய வெப்சைட் எல்லாம் போய் பார்த்தேன். ஒரு அஃபோர்டபுள் இல்லப்பா, இந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப பார்த்தப்ப விவரம் பாரு கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கிடைக்குது. கிரானைட் கல்லு, அதே மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாமே. உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்லயா? இல்ல இதுல என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த காப்பர்ல தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காப்பர் சட்டி வச்சு சாம்பார் சட்னியே சாப்பிட விடாதுங்கிறாங்க. அது தண்ணி குடிச்சா டெய்லி நல்லா கிளீன் பண்ணணுமா, அதை கிளீன் பண்ணா அப்படியே இருந்தா அதுக்குள்ள ஃபங்கஸ் எல்லாம் வந்து அது தேவையில்லாம டிசீஸை உருவாக்கணுங்கிறாங்க.
சொல்றாங்கப்பா. ஓகே, ஆனா க்ளீன் பண்ணா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐசிஎம்ஆர் சொல்லல, இது வந்து டாக்டரே பரிந்துரைக்கிறாங்க. நிறைய பேர் காப்பர்ல வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க, ஹெல்த்தின்ட்டு. காப்பர்ல பாட்டில்லாம் வச்சிருக்காங்க, அதுதான் சொல்றாங்க அவங்க. அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டெய்லி நீங்க ப்ராப்பரா கிளீன் பண்ணி நீங்க குடிச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் ஹெல்த்தியா இருக்கேன்னு குடிச்சா அதுக்கு நீங்க பிளேஸா வேற பாட்டில குடிச்சிட்டு போறது ஹெல்த்தியா இருக்கும். இது முதலுக்கே மோசமாயிடும். அடுத்த கேள்வி வந்து, இந்தியா கூட்டணிக்காக பிரியங்கா காந்தி, டிம்பிள் யாதவ், மம்தா இந்த மாதிரியான பெண்கள் வந்து நிறைய பிரச்சாரம்லாம் பண்றாங்க. அந்த சைடு அவ்வளோ வீக்கா தானே இருக்கு என்டிஏ கூட்டணியில. இது எப்படி கேம் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்மிருதி இரானி இருக்காங்க, இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, அவங்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கேட்டிருக்க கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, இப்போ வந்து அவங்க சில பேரை குறிப்பிட்டிருக்காங்க, பிரியங்கா காந்தி, டிம்பிள் யாதவ், மம்தான்னு. இதுலயே வந்து நம்ம 2 பேரை அடிச்சு தூக்கிடலாம். ஏன்னா வந்து என்னன்னா, டிம்பிள் யாதவ் அவங்க தொகுதி, அந்த மெயின்புரி தொகுதி உள்ளிட்ட அகிலேஷ் யாதவ் தொகுதி, இந்த மாதிரியான இடங்கள்ல யூபிக்குள்ள தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மம்தா வந்தோம்னா அவங்க மேற்கு இந்தியா கூட்டணியில இருக்கேன்னு சொல்றாங்களே தவிர மேற்கு வங்கத்தை தாண்டி வெளியே வந்து எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. ஆனா காங்கிரஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, காங்கிரஸை நம்பல, ஆனா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து 7 கட்டமும் அவங்களுக்கு தேர்தல் இருக்கிறதுனால அங்கேயே சுத்திட்டு இருக்காங்களாங்கிறதும் தெரியல. பட் ஆனா வந்து அவங்களும் இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு அப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது பிரியங்கா காந்தி மட்டும்தான். எல்லா மாநிலத்துக்கும் போறாங்க, நிறைய பிரச்சாரங்கள், கேள்விகள்லாம் வந்து அவங்க முன்வைக்கிறதுக்கு பதிலும் சொல்றாங்க எதிர்த்தரப்புல இருந்து. அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டுல வந்துதான் இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆமா, ஸ்மிருதி இரானியும் அமேதிக்குள்ளதான் அதிகமா இருக்காங்க. அங்கங்க போனாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு பெரிய தாக்கம் இருக்கான்னா பிரியங்கா காந்திக்கு மட்டும்தான் பெண் பிரச்சார பீரங்கியா அவங்க மாறி இருக்காங்க. காங்கிரஸ்க்கு அது ஒரு ஆதரவா தான் முடிஞ்சிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பிரியங்கா காந்திக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, எடுத்தோடனே ஒரு பிளஸ், அவங்க வந்து நடை, அவங்க தோற்றம், இதெல்லாம் வந்து அவங்களோட பாட்டி இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது. யூபியில் இந்திரா காந்திக்கு அந்த ரேபரலி, அமேதி தொகுதியிலாம் அமோக ஆதரவு இருக்கிறது வந்து பிரியங்கா காந்திக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு. அதை தாண்டி பெண்கள் கிட்ட ஒரு பெண்ணா பிரச்சாரம் பண்ணும்போது சரி, பெண்கள் கிட்டையும் சரி, ஆண்கள் கிட்டையும் சரி, ஈஸியாக வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியுது. அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து அந்த அவங்களோட குரலும் சரி, அவங்களோட பேச்சும் சரி, கொஞ்சம் அப்படி கம்பீரமா இருக்கிறதுனால ஈஸியா போய் சேருது அப்படின்னு வந்து வீடியோலாம் பாக்குறப்பவே தெரியுது. மைக்கே இல்லாமலாம் பேசுறாங்க, மைக்கே இல்லாமல்லாம் கூட பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லாத போது கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை. இவங்க எப்போ இந்த பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கினாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, அப்படியே ரீவைண்ட் பண்ணி போனோம்னா, அவங்க சின்ன வயசுல குட்டி பாப்பாவா இருந்தபோதே பாட்டியோட கை பிடிச்சிட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காங்களாம். அது அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஞாபகம் இருக்கான். ஆனால் அவங்க ஞாபகம் வந்து பிரச்சாரம் பண்ணது 17 வயசுல அப்பாக்காக, ராஜீவ்காந்திக்காக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1999 ஓரளவு கொஞ்சம் தீவிரமாகவே வந்து யூபியில் அமேதி, ரேபரலி தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இவங்கள 2004 களமிறக்குவாங்க அப்படின்னு யூபியில் உள்ள நிர்வாகிகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோனியா காந்தி இவங்களை கொண்டு வர போறாங்கன்னு. அப்போதான் வந்து ராகுல் காந்தியை கொண்டு வராங்க. 2004, 2009 இந்த 2 தேர்தல்கள்லையும் அம்மாவுக்காகவும் அண்ணனுக்காகவும் ரேபரலி, அமேத்தியில தான் பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்குள்ளே தான் உங்களோட அரசியல் இருந்திருக்கு 2009 வரையுமே. 2017 இவங்களை களமிறக்குங்கிற மாதிரி யூபியில இருந்து குரல் வருது. திரும்பியும் அலகாபாத் மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகிகள் ஒரு பேனரே வச்சிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து கட்சிக்கு சுமையா இருக்காரு, ராகுல சொல்றாங்க. அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை, நீங்க தான் வந்து 3வது முறையா நம்ம கூட்டணி ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்திக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது காங்கிரஸ்குள்ள. அப்பையும் வந்து சோனியா காந்தி இவங்களை வந்து போட்டியிட இவங்க பேரை தேர்வு பண்ணல. ஆனா வந்து அந்த தேர்தலில் இவங்களுக்கு வந்து யூபியில் நீ யார் யாரை நிக்கலாம்னு செலக்ட் பண்ணிக்கமான்னு ஒரு அதிகாரத்தை சோனியா காந்தி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ஸோ ஒரு 20 கேண்டிடேட்ஸ் இவங்க சார்பில் தான் நின்னாங்க அப்படின்னும் சொல்றாங்க நம்ம விசாரிக்கும் போது. அதை தாண்டி வந்து 2017 சமாஜ்வாடியும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கிறாங்க யூபியில். இந்த கூட்டணிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினது வந்து பிரியங்கா காந்தி தான் நடத்தியிருக்காங்க. 2018 கர்நாடகாவில் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பாஜகவுக்கும் பெரும்பான்மை இல்லை, இவங்களுக்கும் பெரும்பான்மை இல்லை. இதுக்கிடையில் HD குமாரசாமி அவர் ஒரு 38 MLAக்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தார். 2 தரப்புமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அது பிரியங்கா காந்தி காங்கிரஸ்க்காக நடத்தின பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி அங்கே வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அது பாதியிலே போயிட்டாங்க, அது வேற கதை.
இன்னொரு விஷயமும் 2018 பண்ணியிருக்காங்க. சத்தீஸ்கர்ல தேர்தல் நடந்தது. அந்த டைம்ல வந்து காங்கிரஸோட முகமா பூபேஷ் பாகல் தான் இருக்கணும் சத்தீஸ்கருங்கிற முடிவை வந்து பிரியங்கா எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்களும் ஒத்துக்கிறாங்க, கட்சி தலைமையும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை வந்து முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்திச்சு அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சு பூபேஷ் பாகல் வந்து முதல்வராகவும் மாறுறாரு. ஸோ இவங்களோட தேர்வுகள், இவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் சுமூகமாக முடிஞ்சிரும், அந்த அளவுக்கு எளிதாக பேசி அணுகக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போ சமீப காலமாக பார்க்குறோம், ராகுல் வந்து வீரியமாக பிரச்சாரம் பண்ணுறாரு. பல மாநிலங்களுக்கும் போய் அவர் பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து எடுபடுது. ஏன்னா பப்பு பப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜகலேருந்து. இப்போ வந்து ராகுலுக்கும் மோடிக்குமான தேர்தலுங்கிற அளவுக்கு அமித்ஷாவும் சொல்றாரு, பாஜகவில் இருக்கவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிஜேபி யாரையும் பப்புன்னுலாம் சொல்ல, இளவரசர் தான் குறிப்பிட்டு இப்போ இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தியை. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பார்த்துருக்கோம். இவர் வந்து மேடை பிரச்சாரங்கள் அவ்வளோ வீரியமாக பண்ணாலும் உள்ளுக்குள்ள பேசி முடிக்கிறது, அந்த பேச்சுவார்த்தை இதிலெல்லாம் கொஞ்சம் வந்து ராகுல் வீக் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரியங்கா காந்தி வந்து மேடை பிரச்சாரங்களும் சரி, அந்த பேசி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுல இவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குதா காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து சொல்றாங்க. இதை வெளிப்படையாவே சில யூபியில் உள்ள நிர்வாகிகள் சொல்றாங்க. மக்களுக்கும் சரி நம்ம கட்சிக்காரங்களும் ஈஸியாக அணுகக்கூடியவங்களா ராகுலோட கம்பேர் பண்ணும்போது பிரியங்கா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ பிரியங்கா காந்திக்கு ஒரு இந்திரா காந்தி முகமும் இருக்கு, அவங்க ஈஸியாக பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அவங்களோட பிரச்சாரங்கள் இந்த தேர்தலில் எடுபட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக யூபி, ராஜஸ்தான் மாதிரியான அந்த ஹிந்தி பெல்ட்ல வந்து ஓரளவு நல்லாவே எடுபடுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரியங்கா காந்திக்கு கிங்கோட கிங் மேக்கரா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரையும் தேர்தலில் கிளம்புறாங்கல்ல, அவங்க இப்போ வரையும் இறங்காதது காரணம் ஏன்னா ஒரே இதுல இருக்கிறோம், ஏன் தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்ம உள்ள விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அம்மா வந்து ராஜ்யசபா எம்பி சோனியா காந்தி, பையனுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அதுவும் 2 தொகுதியில். மகளுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தா குடும்ப கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேர் எம்பியாலாம் இருந்தால் சரி வராதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கதா தான் சொல்றாங்க. ஜெயிச்சாங்கன்னா வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனா மாநில அரசியல்ல மட்டும் வச்சுப்பாங்களா இல்ல தேசிய அரசியல் கொண்டு வருவாங்கிறது போப்பான்னு தெரியும். ஆனா தேசிய அரசியல் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க 2019 தான் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. யூபியோட கிழக்கு பிரிவு தலைவராக வந்து நியமிச்சாங்க. 2020 பொதுச் செயலாளராக வந்து நியமிச்சாங்க, தேசிய பொதுச் செயலாளராக. ஸோ இப்போ வரையும் அந்த பொறுப்பில் தான் இருக்காங்களே தவிர போட்டியிடலை. அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்னன்னா, பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் ஓரளவு எடுபட்டிருக்கு, பட் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் இவங்களுக்கு வெற்றியை பெற்று தருமா, இதெல்லாம் வந்து ஜூன் 4ஆம் தேதி தான் நம்ம பார்க்கணும். பட் என்டிஏ பத்தி நம்ம பேசி ஆகணும். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் வந்து சில இடங்கள்ல அண்ணாமலைக்கு சில இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாங்க, அப்புறம் போயிட்டாங்க. இப்போ நிறைய கான்க்ளேவ்ல வந்து கலந்துக்கிறாங்க. அது பிரச்சாரம் மாதிரி கிடையாது, மக்கள் கேள்வி கேட்கறாங்க, ஆனா பதில் சொல்ல மாட்டாங்களே. பதில் சொல்லாதனால அது என்டிஏக்கு பிரச்சாரமா இல்லாத இன்டெரக்டா வந்து பலவீனமா தான் போய் முடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க, பதில் இல்லைன்னு சொல்றாங்க. சில இன்னைக்கெல்லாம் டெல்லியிலலாம் போய் நேரத்தெல்லாம் வந்து ஏதோ மெட்ரோலாம் பயணிச்சு வாக்கெல்லாம் சேகரிச்சு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தனியார் ஒரு கூட்டமைப்பு நடத்தினாங்க, அந்த கான்க்ளேவ்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. திருப்பி நம்பாச்சு தான் வந்து நடக்க போகுது, அதனால உற்சாகம் பாருங்கன்னு சொல்லிட்டு தனியார் அமைச்சர் அப்படிலாம் சொல்லுவாங்க, உற்சாகம் பாருங்கன்னாங்க. பட் அவங்கள போட்டியிட நட்டா சொல்லியிருந்தாரு, நீங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல கர்நாடகாவிலயோ கூட நீங்க வந்து போட்டிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்ககிட்ட காசு இல்ல கூட காசு இல்லாததுனால, நிதியமைச்சரே காசு இல்லைன்னா அப்ப மக்கள்கிட்ட எப்படி இருக்கும். அதான் மோடி இருந்து விட வித்துட்டாரு. நிர்மலா சீதாராமன் காசு இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில வாங்கின விட இப்ப பிஜேபி ஆட்சியில வித்துட்டாரு மோடி. ஆனா அவங்ககிட்ட எல்லாம் காசு இல்ல, அவங்க மட்டும் காசு இருக்கு போல இருக்கு. ஜிஎஸ்டி வாங்குறாங்க, வரியெல்லாம் அதிகப்படுத்தி இருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து ஒரு நேர் கேட்டிருக்காரு, சிபில் ஸ்கோரை எப்படி கால்குலேட் பண்றது, இந்த சிபில் ஸ்கோரோடைய பர்பஸ் என்னங்கிறது வந்து கேட்டிருக்காரு. சிபில் ஸ்கோர் வந்து மெஷின் தான் கால்குலேட் பண்ணும், அல்காரிதம்லாம் வச்சு. அந்த நம்ம பேன் நம்பர் கொடுத்தோம்னா நம்ம எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கோங்கிறத வச்சு அதுவே தான் கால்குலேட் பண்ணும். 1000க்கு இவ்வளவு மார்க்குன்னு வந்து போடும். நம்ம 800 அந்த சர்க்கிள் அந்த அரௌண்ட்ல இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது 800 கம்மியாகிட்டே வர்றப்ப நமக்கு அந்த லோன் கிடைக்கிறது, நம்ம கடன் வாங்குற அந்த கெப்பாசிட்டிங்கிறது வந்து நம்ம வாங்குவோம், நம்ம கெப்பாசிட்டி இருக்குன்னு, பட் கொடுக்குறவங்க கொஞ்சம் தயங்கி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பையன் ரொம்ப இன்டீசென்ட்டான ஒரு பையனாக இருக்கான், சரியாக கடன் கட்டாங்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது இருக்கும். பர்பஸ் வந்து என்னன்னா, நம்ம கடன் வாங்க போகிறோம்னா நம்மளை பற்றி எப்படி தெரியும், நம்மளுடைய இந்த ஃபினான்சியல் ஹேபிட்ஸை பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சிபில் ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்னன்னா நீங்கள் நிறைய .comலாம் கூட இருக்குது, அதுக்கு சிபில்.comனு ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் கூகுள் பேலே கூட செக் பண்ணிக்க முடியும், அதில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போதான் நான் செக் பண்ணேன், எனக்கு கடன் கிடைக்காது போலாம் தெரியுது.
நானும் வேற டீம்ல எல்லாம் பேசிட்டு தான் அதை பத்தி நானு என்னப்பா அவ்வளவு கம்மியா வச்சிருக்கோம் சொன்னாங்க. ஓகே. அதனால சிபில் ஸ்கோரை நல்லா வச்சு கடன் வாங்கணும்னா நல்லா வச்சுக்கோங்க, இல்லாட்டி நல்லா வச்சுக்கோங்க, என்னையா தேவைப்படும். ஓகே, அவ்வளவுதான், கேள்விகள்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த வாரம் நிறைய கேள்விகள் கேளுங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சம்மரை இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மைட் ஷோ ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரைன் கிங்டம்ல நடக்குதுங்க. தினமும் 6 ஷோ. கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.